தலைவன் தலைவி படம் பார்த்து பயங்கர டெம்ட் ஆகி நாங்களும் பரோட்டா ஆர்டர் போட்டு எங்களுக்கு என்னமோ ரிசீவ் ஆனது சப்பாத்தி. மதுரைக்காரங்களுக்கு வந்த சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டாவை பிச்சு நான் மதுரை ஸ்டைலுக்கு கொண்டு வரேன் பாருன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் போட்டு அதை அடின்னு அடித்து பிச்சு சால்னாவை ஊற்றி ஊற வச்சுட்டாங்க. பட் சால்னா அல்டிமேட் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப காரமாகவும் இல்லை, ரொம்ப காரம் இல்லாமலும் இல்லை, ஒரு மாதிரி மைல்டாக சூப்பராக இருந்துச்சு சால்னா பொறுத்த அளவுக்கு. ஃபஸ்ட்டு நாங்கள் பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு அந்த சால்னா ஊற்றி ஊற வச்சு ஒரு பக்கம் வச்சுட்டோம். இருந்தாலும் பரோட்டா எப்படி வரும்னு எங்களுக்கு பெருசாக ஐடியாவே இல்லையா, அதனால் எக்ஸஸாக ஒரு பிரியாணி வேறு ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி அல்டிமேட்டு டேஸ்ட்டு, அந்த தொக்கோடு சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குது. ப்ளைன் பிரியாணியாக சாப்பிட்றப்ப அவ்வளோவா நல்லா இல்லை, காரம் இல்லாமல் ஒரு மாதிரி உப்பு சப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த பிரியாணி கொடுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ப்ளைன் பிரியாணியாக சாப்பிட்றப்ப குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நமக்கு அந்த சாரமாக தொக்கை போட்டு சேர்த்து அடிக்கிறப்ப தான் உண்மையான டேஸ்ட்டே வந்துச்சு. எங்களுக்கு என்னமோ மதுரை பரோட்டா அளவுக்கு வரலன்னு தான் தோணுச்சு, ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்துச்சு. மதுரைக்காரங்களுக்கு கண்டிப்பாக அந்த பரோட்டா சாப்பிட்டா பிடிக்காது. சென்னையில் இவ்வளோ தூரம் கிடைக்கிறதே பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்கள் சொல்லுங்கள், தலைவன் தலைவி படம் பார்த்து டெம்ட் ஆகி பரோட்டா சாப்பிட்டீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.